பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான் மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணம், அதே நேரம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுடைய தவறுகளை மன்னிப்பது என்ற இந்த பண்புகள் முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் இடம்பெற வேண்டிய பண்புகளாக காணப்படுகின்றன. இன்றைய சமூக அமைப்பை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளுக்காக வேண்டி பழி வாங்குவது, வைராக்கியம் வைப்பது, மனதிலே கிளேசத்தோடு வாழுவது போன்ற பண்புகளை நாம் கன்றாடம் பார்க்கிறோம். அரசியல் காரணங்களுக்காக, பொருளாதார நலன்களுக்காக, குடும்பங்களில் ஏற்பட்ட காணி சண்டைகளுக்காக என்றெல்லாம் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மனதிலே வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு அவர்களை பற்றிய தப்பபிப்பிராயங்களை வளர்த்து கொண்டு புறம் பேசுவது, கோள் சொல்வது, அவர்களுடைய உறவுகளை துண்டித்து கொள்வது போன்ற இந்த விஷயங்களிலே எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் ஈடுபட்டுவது வரை நீங்கள் பார்க்கிறீர்கள். உண்மையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மிகவும் தூய்மையான உள்ளம் கொண்டவன். அவருடைய உள்ளத்திலே வஞ்சகம் இருக்க மாட்டாது. அவன் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உள்ளம் விரிந்ததாக காணப்படும். எப்போதும் அவனுடைய உள்ளம் ஒரு இறுகிய நிலையில் காணப்பட மாட்டாது. மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது புன்முறுவல் பூக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அது ஒரு சதக்கா என்றும் சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களை காணுகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற சகல விதமான வஞ்சகங்களையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு சலாம் சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களை காணுகின்ற பொழுது கைலாகு செய்யும்படி, அவர்களை கட்டி அணைக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் எதற்காக? எமது உள்ளத்திலே வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, மற்றவர்களை பற்றிய தப்பபிப்பிராயம் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான். அதே நேரத்திலே குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தாலா பின்வருமாறு சொல்லுகிறான்: வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யக்கூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அதாவது, முன்னால் சென்றவர்கள் சென்று விட்டார்கள், அதாவது இறந்து போய்விட்டார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? யக்கூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு இருந்து மௌத்தாகி போய்விட்டார்களோ அவர்களுக்கும் நீ மன்னிப்பை தருவாயாக. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சுத்தமான ஒரு உயர்ந்த உள்ளம். யா அல்லாஹ் எங்களை மட்டும் மன்னிக்க வேண்டாம், இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஈமானோடு மௌத்தா போனார்களோ அவர்களுக்கும் நீ மன்னிப்பை கொடுப்பாயாக என்று மௌத்தா போனவர்களுக்காக வேண்டி உயிரோடு இருப்பவர்கள் துஆ செய்கிறார்கள். உண்மையில் ஒரு மனிதன் தனக்காக வேண்டி மட்டுமே அந்த இஸ்திக்ஃபாரை அல்லது துஆவை கேட்கலாமே. ஆனால் குர்ஆன் சொல்லித் தருவது எப்படி என்றால், உங்களுக்காக வேண்டி மாத்திரம் அப்படி துஆ கேட்க வேண்டாம். உங்களுக்கு முன்னால் மௌத்தாகி போனவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்காக வேண்டியும் நீங்கள் துஆ கேளுங்கள், அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படி சொல்லுங்கள். இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு முன்னால் மௌத்தாகி போன சில இமாம்கள் சில தவறுகளை தப்புக்களை செய்திருக்கலாம். எங்களுடைய குடும்பத்தவர்கள் சில நேரங்களில் சில தப்புக்களை தவறுகளை செய்திருக்கலாம். அவற்றையெல்லாம் நாங்கள் மன்னிக்காமல், மறக்காமல், அவற்றை அப்படியே உள்ளத்திலே வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதனை சொல்லிக்கொண்டு நாங்கள் இருப்போம். ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி இருப்பவன் அல்ல. அவன் என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ் என்னையும் மன்னிப்பாயாக, எனக்கு முன்னால் யாரெல்லாம் மௌத்தாகி போனார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக என்று சொல்லுவது மாத்திரமல்ல, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றிய உள்ளத்திலே ஒரு கசடு, ஒரு வஞ்சகத்தையும் எங்களுக்கு தந்துவிடாதே என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். யாரெல்லாம் மௌத்தாகி போனார்களோ ஈமானோடு அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக, யாரெல்லாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றிய வஞ்சக உணர்வை எமது உள்ளத்திலே தந்துவிடாதே. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை இரக்கத்தோடு தான் நோக்குவான், வஞ்சகத்தோடு அவன் நோக்க மாட்டான். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், நீதான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய், அன்புள்ளவனாக இருக்கிறாய் என்று அந்த துஆவிலே அவர்கள் கேட்பார்கள். நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம், இன்று எமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எவ்வளவு தப்பபிப்பிராயங்களோடு வாழுகிறோம்? எமது உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கிறதா?
வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறதா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. அந்த சுத்தமான உள்ளம், இஜ்தனிபு கதீரம் மினத்தன், அதிகமான தப்பபிப்பிராயங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். இன்ன பஅதத்தன்னி இஸ்முன், ஏனென்றால் சில எண்ணங்கள் பாவமாக இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா திட்ட தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் நாம் யாரை பற்றிய கெட்ட எண்ணமும் வைக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்தால் அதனை அப்படியே தட்டிவிட வேண்டும். நாம் கடந்த காலத்திலே வாழ்ந்து மரணித்து போன முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்கள் பற்றிய இந்த வஞ்சகமான எண்ணத்தை எமது உள்ளத்திலே நீ தந்துவிடாதே என்று துஆ கேட்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலா எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் மன்னியுங்கள், நீங்கள் பிழை பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவது மட்டுமல்ல, இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நீங்கள் மன்னிப்பீர்களாக இருந்தால், நீங்கள் விட்டு கொடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது, வல் காலிமீனல் கைத, அவர்கள் கோபத்தை அடக்குபவர்களாக இருப்பார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான். எனவே உள்ளத்திலே வஞ்சகத்தை வைத்து கொள்ளக்கூடாது. அது மிக பாரம். அந்த உள்ளத்தை அது அழுக்காக்கி கொண்டே இருக்கும். தொடர்ந்தும் பலர் செய்த தவறுகளை அப்படியே பசுமையாக உள்ளத்திலே வைத்து கொண்டு இருந்தால் அது ஒரு பொழுதும் எமது உள்ளத்துக்கு நல்லதல்ல, எமது உறுப்புகளுக்கு நல்லதல்ல, எம்மை சூழ இருக்கின்ற மனிதர்களுக்கும் அது நல்லதல்ல, உலகத்துக்கும் அது நல்லதல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே மன்னிப்பவர்களாக, பிழை பொறுப்பவர்களாக, மற்றவர்களுடைய சங்கடங்களை உணர்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தூய்மையான உள்ளத்திற்கான அடையாளமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் பள்ளி வாயிலுக்கு வருகிறார். அவர் சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்படுகிறார். இப்போது அவருடைய நல்ல பண்புகள் எவை என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சஹாபாக்களில் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து சென்று 3 நாட்கள் அவருடைய வீட்டிலே தங்குகிறார். ஆனால் அவர் பெரிய வேலை எதனையும், மிக வித்தியாசமான இபாதத்துக்களில் எவற்றிலும் ஈடுபடவில்லை என்பதை அவர் கண்டுகொள்கிறார். அந்த நேரத்திலே பொறுமை இழந்து அவர் கேட்கிறார், தோழரே, உங்களை பற்றி நபி அவர்கள் இப்படி சொன்னார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், லா அஜிது ஃபி நஃப்ஸி லி அஹதின் மினல் முஸ்லிமீன கிஷன், முஸ்லீம்களை பற்றி எந்த ஒரு தப்பான, பிழையான அல்லது துரோகமான எண்ணமும் எனது உள்ளகத்திலே கிடையாது. வல அஹ்சுடு அஹதன், யாரையும் அல்லாஹு தாலா யாருக்காவது ஒரு அருட்கொடையை கொடுத்திருந்தால் அந்த அருட்கொடைக்காக வேண்டி யாரை பற்றியும் நான் பொறாமைப்பட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அந்த வகையில் அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பிய பண்பு அதுவாகத்தான் காணப்படுகிறது. எனவே மறப்பவர்களாக, மன்னிப்பவர்களாக, எமது மற்றவர்களோடு விட்டு கொடுத்து நடப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வல்ல நாயன் இந்த ரமலானுடைய காலத்திலே அப்படியான சிறந்த பண்புகளை கொண்டவர்களாக நாம் மாறுவதற்கு எம் அனைவரையும் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.